நம்மளோட ஈடி இதுலயே வந்து நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் சொல்றாங்க. நான் இந்த மாரி லாபமும் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த மாரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் வந்திருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கேத்த மாதிரியும் நம்ம பார்த்துரலாம் சார். கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, நான் ஒரு 1,00,000 வந்து லம்ப் அமௌண்ட்டா வந்து இது பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ வரலும் வந்துட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிட்டுருக்கு. இப்போ நான் அத வந்து லிக்விடா மாத்திக்கலாமா? இல்ல நான் வெயிட் பண்ணலாமா? அப்டின்ற மாரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சார்? அதான் இப்போ 1,00,000 போட்டிருக்காரு மொத்தம். முதல்ல எப்ப போட்டாருன்னு எனக்கு தெரியல. தகவல் இருக்கான்னு தெரியல. ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல சார். சொல்லல. ஓகே. பர்ட்டிகுலரா எதுவும் மென்ஷன் ஸோ கண்டிப்பா வந்து அவரு எப்ப இன்வெஸ்ட் பண்ணாரு? ஸோ இப்போ 1,00,000 போட்டது நெகட்டிவா இருக்குன்னா, மோஸ்ட் லைக்லி அவர் கடந்த 1 வருஷத்துக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்றது புரியுது. அப்போ 1 வருஷத்துக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டிருக்காரு அப்டின்னா, கண்டிப்பா அவர் பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே அவசியமே கிடையாது. இந்த டைம்ல அவரு வந்து முடிஞ்சா அடிஷனலா ஆட் பண்ணலாம். புரொவைடட் இன்னும் இங்கேருந்து ஒரு 5லேருந்து 7 வருஷம் அவரால வெயிட் பண்ண முடியும்னா, இந்த டைம்ல ஆடும் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல அத லிக்விடுக்கு மாத்தணும் அப்டின்னா, அவருடைய லாஸே ரூ. 1,00,000ன்றது இன்னைக்கு ரூ. 90,000 இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த ரூ. 10,000 லாஸ நீங்க வந்து பெர்மனன்ட்டா புக் பண்ணிடுறீங்க. இப்ப இந்த ரூ. 90,000 இருக்கிறது வந்து நோஷனல் லாஸ் ஆக்சுவலா. இப்ப மார்க்கெட் நாளைக்கு மேல போக ஆரம்பிச்சதுன்னா, இந்த 90,000மே 1,20,000 கூட மாறிடலாம். இப்ப நீங்க இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போமே. இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா, உங்க ரூ. 10,000 லாஸ புக் பண்ணிட்டீங்க. 1,00,000 90,000 மாறிடுச்சு. இப்ப இந்த 90,000 எடுத்துட்டு போய் நான் ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போடுறேன்னு வச்சுக்கோங்கமே. எனக்கு இன்னைக்கு ஆவரேஜா வந்து 6% வட்டி கிடைக்கும். இப்ப 6% வட்டி கிடைக்கும்னா, 90,000 ரூ. 1,00,000 போறதுக்கே 2, 2.5 வருஷம் ஆயிடும். 2 வருஷம் ஈஸியா ஆயிடும். ஏன்னா, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 ரூ. 5,400 தான் எனக்கு வந்து வட்டியே கிடைக்கும். அது 2 வருஷம் சேர்ந்தா தான் எனக்கு 1,00,000மே போகும். ஸோ, அதனால இந்த டைம்ல லிக்விடுக்கு மாத்த வேண்டியது கண்டிப்பா அவசியம் கிடையாது. ஸோ, நீங்க தைரியமா வெயிட் பண்ணலாம். இன்ஃபாக்ட் அடிஷனலா பணம் இருந்ததுன்னா, நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, மேபி மார்க்கெட் போகும்போது நீங்க இன்னும் அதிக ரிட்டர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்போ வந்து லம்சமும் இருக்கு, எஸ்ஐபியும் இருக்கு. இதுல எது அதிகமான எனக்கு வேல்யூ குடுக்கும் அப்டின்ற மாரி ஒரு சில டவுட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது லம்ப்சமா எஸ்ஐபியான்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல சார்ந்தது. ஓகே. ஏன்னா எஸ்ஐபின்றது என்னால ஒரு மாச சம்பாத்தியத்திலருந்து ரெகுலரா சேமிக்கிறதுக்கு பேர் எஸ்ஐபி. இப்ப எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனஸ் வருது கம்பெனிலருந்து. அப்ப அப்பதான் என்கிட்ட லம்ப்சமே இருக்கும். என்னால வந்து வருஷா வருஷம் ஆர் மாசம் மாசம் வந்து ஒரு ரூ. 5,00,000 போட்டுக்கிட்டு, ஒரு ரூ. 10,000 எஸ்ஐபியும் பண்ண முடியாது. உங்களால மாசா மாசம் ரூ. 5,00,000 போட முடியும்னா, நீங்க ரூ. 5,00,000க்கு எஸ்ஐபியே பண்ணிடலாம். ஸோ லம்ப்சம் அண்ட் எஸ்ஐபி சேர்ந்தது தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட். ஸோ இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து என்னால வந்து எவ்வளோ பெருசா வச்சுக்கணும். இப்ப நான் ஒரு ரூ. 5,00,000 போடுறேன்னா, ரூ. 5,00,000லேருந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. இப்ப நான் வந்து ரூ. 50,00,000 போடுறேன்னா, ரூ. 50,00,000லேருந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்க்கெட் 10% மேல போகுதுன்னு வச்சுப்போமே. என்னோட போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5,00,000ன்னா 10% 5,00,000க்கு ரூ. 50,000 கிடைக்கும். இப்ப இதே என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் 50,00,000ன்னு வச்சுப்போமே. அதே 10%க்கு ரூ. 5,00,000 எனக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அப்ப என்னுடைய தொகை எவ்வளோ பெருசா இருக்கோ, அதுக்கேத்த ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும். அதே மாரி கீழ இறங்கும்போது அதுக்கேத்த நஷ்டம் கிடைக்கும். பட் லாங் ரன்ல கண்டிப்பா வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபாக்ட் 7, 8 வருஷத்த கடந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் வராதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய தொகை எவ்வளோ பெருசா இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்றேன். என்னால மாசம் ரூ. 10,000 போட்டுட்டே வர முடியும். ஸோ அப்ப நான் ஒரு வருஷத்துல முதல்ல ரூ. 1,20,000 சேர்த்துடுறேன். பிளஸ் எனக்கு வந்து ஒரு போனஸ் வந்து ரூ. 1,00,000 வருது. அந்த ரூ. 1,00,000 போனஸ்ல ஒரு 50,000மும் சேர்க்கிறேன் அப்படின்னா, என்னோட ஒரு வருஷத்தோட சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1,20,000 பிளஸ் 50,000 1,70,000 ஆயிடுது. அப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் தொகைய நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே வரேன். அப்போ லம்ப்சம் அண்ட் எஸ்ஐபி 2த்தையும் நீங்க சேர்த்து பண்ணி, அதுக்கு டைம் குடுத்தீங்கன்னா 2மே பெட்டர் தான். இப்ப இந்த மாரி நேரத்துல, அதாவது மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்ற பட்சத்துல, இது வந்து எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். எப்பவுமே மார்க்கெட் இறங்கியும் இருக்காது. எப்பவுமே மார்க்கெட் மேல ஏறியும் இருக்காது. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கு. இப்ப என் கையில அடிஷனலா ஒரு ரூ. 50,000 இருக்குன்னா, லம்ப்சமா போட்டுடலாம். இந்த டைம் அத நீங்க ரொம்ப பிரிச்சு, பிரிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்க. அதே ஃபண்டுல நீங்க வந்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய யூனிட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த எஸ்ஐபி கன்டின்யூ ஆவறதுனால, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ லாங் ரன்ல பெட்டரா இருக்கும். ஸோ மார்க்கெட் இறங்கி இருக்கிற நேரத்துல கண்டிப்பா நீங்க லம்ப்சம் போடுறது பெட்டரா இருக்கும். புரொவைடட் உங்ககிட்ட லம்ப்சம் இருக்கணும்.
இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா, டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ல வந்துட்டு அதாவது இஎல்எஸ்எஸ்ல ஒரு 2020ல வந்துட்டு அவரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரலுமே 30% வரலுமே வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டுருக்கு. அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இத பார்த்துட்டு இன்னும் நெறைய பேர் ஓகே எனக்கு டாக்ஸ் சேவிங் பண்ணணும். நான் வந்துட்டு இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது சூஸ் பண்ணலாமா? அப்படின்னா, அதுக்கு என்ன சார் சொல்வீங்க? 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் எந்த ஈக்விட்டி சார்ந்த ஃபண்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னாலும், இந்த மாரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இது இஎல்எஸ்எஸ் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு மிட் கேப்லயோ, ஸ்மால் கேப்லயோ இல்ல வந்து ஒரு மல்டி கேப்லயோ போட்டிருந்தீங்கன்னாலும், இந்த மாரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இஎல்எஸ்எஸ் வந்து 30% 2020ல போட்டு 2025ல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு போட்டா அது 2030ல 30% குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, உங்களுடைய ரிட்டர்ன் அட்லீஸ்ட் வந்து 12லேருந்து 15%. ஏன்னா முதல்ல உங்களுடைய எதிர்பார்ப்ப வந்து கம்மி பண்ணிக்கணும். இந்த 30%ன்றது எப்படி மார்க்கெட் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுன்றது வந்து ஒரு எக்செப்ஷனும், அதே மாரி ஏறி இருக்க டைமும் சம்டைம் எக்செப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, நீங்க எப்பவுமே எக்செப்ஷன பார்த்து பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டி நகர்லருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெசன்ட் நகர் போறதுக்கு சாதாரணமா 3/4 மணி நேரம் ஆகுதுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 20 நிமிஷத்துல கூட போயிருக்கலாம். ஆனா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 40, 45 நிமிஷம் ஆகும். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரோடு காலியா இருந்திருக்கலாம். நீங்க 20 நிமிஷத்துல போயிருக்கலாம். அதே மாரி 2020ல ஏன் வந்து அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன் குடுத்ததுன்னா, அந்த டைம்ல ஒரு 30% மார்க்கெட் கீழ இறங்குனனால, நெறைய பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல சீப்பா கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணனால இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ரிட்டர்ன் கிடைச்சது. ஆனா, அந்த எக்ஸ்ட்ரார்டினரி ரிட்டர்ன வந்து எக்ஸ்ட்ரார்டினரின்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்டினரி ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் 12லேருந்து 15% தான் நீங்க எதிர்பார்க்கணும். அதுக்கு மேல வந்ததுன்னா சந்தோஷம். வரலனாலும் இதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்காது. ஸோ நெறைய பேர் இந்த ரிட்டர்ன பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்க. முதல்ல அதுவே தவறு. முதல்ல உங்களுடைய டைம் ஃப்ரேம் என்ன? உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன? அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியான ஃபண்ட நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்காது. ஸோ நெறைய பேர் அத பண்ணாம, யாரோ ஒருத்தர் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நானும் போய் பண்ணேன் அப்படின்னா, அவர் பண்ண டைம் வேற, நீங்க பண்ண போற டைம் வேற. ஸோ அத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு பண்ணோம்னா, பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ டாக்ஸ் சேவிங்க்காக நான் ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணணும். இல்ல வந்து எனக்கு இவ்ளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்டின்னா, அது எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம் சார்? முதல்ல நீங்க டாக்ஸ் சேவிங்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் சம்பாரிக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. இப்ப அதோட டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருந்ததுன்னா சந்தோஷம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நெறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு டிவி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவி ரொம்ப முக்கியமா? இல்ல ரிமோட் ரொம்ப முக்கியமா? இப்ப ரிமோட் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. ஆனா டிவி சுமாரா தான் இருக்கு. நீங்க ரிமோட் நல்லா இருக்குன்றதுக்காக டிவி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ டிவி தான் இங்க முக்கியம். அப்ப இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து ரிட்டர்ன்ஸ் தான் முக்கியம். டாக்ஸும் சேர்ந்து கிடைச்சா சூப்பர். டிவியும் நல்லா இருக்கு, ரிமோட்டும் நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு வந்து போனஸ். நீங்க 2த்தையுமே ஜாலியா வாங்கிட்டு போயிடலாம். இப்ப நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அதுல டாக்ஸ் சேவிங் நல்லா கிடைக்குது. இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அதுல டாக்ஸ் சேவிங் கிடைக்கல. இப்ப எதுல பண்ணுவீங்க நீங்க? இன்வெஸ்ட்மென்ட் நல்ல சேவிங்ஸ் கிடைக்கிற இதுல தானே பண்ணுவோம். அப்படிதான் நீங்க யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்கணும்னா, இங்க எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. ஆனா நெட்டா என் கையில எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்ஸ் சேவிங்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 8% தான் வட்டி கிடைக்குது. ஆனா டாக்ஸ் சேவிங் கிடைச்சிருது. ஆனா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 15% ரிட்டர்ன் கிடைக்குது. அங்க வந்து டாக்ஸ் சேவிங் கிடைக்கல. அங்க நான் வந்து ஒரு 2% டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ எனக்கு 15ல 2% போனாலும் 13% எனக்கு நிக்கும். இங்க எனக்கு 8% தான் நிக்கும். ஸோ அதனால டாக்ஸுக்காக எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே உங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து டூ மேக் இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன்ஸ் தான். அப்போ அதோட டாக்ஸும் கிடைக்குது அப்படின்னா பெட்டர். ஸோ டாக்ஸ் சேவிங்க பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற இஎல்எஸ்எஸ் கேட்டகரி தான் பெஸ்ட் கேட்டகரி. அதாவது பெஸ்ட். நீங்க ஒரு யூலிப்ப கம்பேர் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு இன்சூரன்ஸ கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பிபிஎஃப்ப கம்பேர் பண்ணிக்கலாம். லாங் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ் மாரி நல்ல ரிட்டர்ன் குடுத்து, நல்ல ஒரு டாக்ஸ் சேவிங்கும் குடுக்கறது வேற எந்த ஃபண்டுமே கிடையாது. இப்போ வந்து நெறைய பேர் டவுட்ஸாவும் கேட்குறாங்க. என்னன்னா, மல்டி கேப்னா என்ன? மல்டி அசெட்னா என்ன? இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? அப்படின்ற மாரியும் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்ன சார்? இது ஆக்சுவலா நெறைய பேர் குழப்பிப்பாங்க. ஏன்னா மல்டி இருக்கிறனால சம்டைம்ஸ் வந்து கன்ஃப்யூஷன் வரும். மல்டி கேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். மல்டி கேப்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அடங்கியது தான் மல்டி கேப். ஸோ ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் 25% கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும். அதாவது லார்ஜ் கேப்ல 25% கண்டிப்பா இருக்கணும். மிட் கேப்ல 25 கண்டிப்பா இருக்கணும். ஸ்மால் கேப்ல ஒரு 25 இருக்கணும். மிச்சம் இருக்கிற 25 தான் ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணலாம்.
இதில் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணலாம். பட் இது வந்து பியூர் ஈக்விட்டி ஃபண்ட். இது லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் இது ஷார்ட் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைவர்சிஃபைடு ஃபண்டு. ஒருத்தர் புதுசாக தொடங்குறாரு, 10 வருஷம் 15 வருஷம் எஸ்ஐபி பண்ண முடியும்னா ஒரு மல்டி கேப் மாதிரி ஒரு ஃபண்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம். பட் முதல் 2-3 வருஷத்தில் சில நேரம் நெகட்டிவ் ரிட்டர்னும் கொடுக்கலாம். ஸோ மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் பியூர் ஈக்விட்டி ஃபண்ட், அக்ரெசிவான ஃபண்ட், பட் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ இதே மல்டி அசெட் அப்படின்னா இது வந்து மோர் தென் ஒன் அசெட்டாக தான் மல்டி அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஈக்விட்டி வரும், அதுக்கப்புறம் கோல்டு வரும், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடன் பத்திரங்கள் வரும், டெட் வரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வரும், சில ஃபண்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி வரும், சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒரு அசெட் இருந்ததுன்னா அதை மல்டி அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து ஒரு ஹைப்ரிட் கேட்டகரியில் தான் இதை வச்சுக்க முடியும். ஸோ நிறைய இடத்துல இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மேலே போயிருக்கு, ஈக்விட்டி இறங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்கும். இப்போ இதே ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கோல்டு ஏறி இருக்குது, ஈக்விட்டி இறங்கி இருக்குன்னும் போது ஒன்று நான் லாபம் சம்பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைனா என்னோட மைனஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் லாங் ரனில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மல்டி அசெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிஸ்க்கை எப்போவுமே மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஐடியலி எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னா இந்த ஹைப்ரிட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் மல்டி அசெட் வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் கேட்டகரி. அதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நான் வந்து பெரிய டவுன் சைடை பார்க்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் 10% இறங்கினாலும் மல்டி அசெட்டில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 10% இறங்காது, மேபி ஒரு 3-4% தான் இறங்கியிருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 5 வருஷம் கடந்து போகும்போது அது அட்லீஸ்ட் ஒரு 10-12% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா. ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி ஆர் கொஞ்சம் கம்மி அப்படி சொல்லிக்கலாம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. இதுக்கு நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுலேயும் கூட நீங்கள் லாங் ரன் வச்சுக்கலாம். இப்போ டவுன்ல இருக்க இந்த டைம்ல கூட நம்ம மல்டி அசெட்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ டவுனில் இருக்கும்போது பண்ணணுமான்னா மல்டி அசெட் வந்து நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்கீம். அது ஏறி இருந்தாலும் இறங்கி இருந்தாலும். ஏன்னா மார்க்கெட் ஏறி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜரே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை வந்து கம்மி பண்ணியிருப்பேன். இப்போ கோல்டு வந்து கம்மியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டில் வந்து நான் அதிகமாக போட்டிருப்பேன். ஸோ இது வந்து எப்போ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து மினிமம் 5-7 வருஷம் இருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மல்டி கேப் மாதிரி ஒரு ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி மாதிரி எப்போ வேணால் தொடங்கலாம். ஆனால் லம்சம் போடுறது வந்து ஐடியலாக மார்க்கெட் கீழே இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்கே சொத்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்கள்? உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.